அது ஒரு பிச்சை, தமிழனுக்கு போட்ட பிச்சை. ஏன்னா வணக்கம். இது இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். நீதிமன்ற துப்பாக்கிச்சூட்டு சந்தேக நபர் தொடர்பில் வெளியான மற்றொரு தகவல். பாதாள உலகக்குழு தலைவர் கனிமுல சஞ்சீவ படுகொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி கடந்த ஆண்டு டிசம்பரில் கந்தனையில் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் தொடர்புடைய துப்பாக்கிதாரி என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். சமிந்த் தில்சான் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி கந்தானில் இருக்கிற ஒரு வீட்டில் துப்பாக்கிச்சூடு நடத்தி அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்தார். வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியினால் இந்த துப்பாக்கிச்சூடு திட்டமிடப்பட்டதாக விசாரணையில் தெரிய வருகிறது. இந்த நிலையில் கொழும்பு குற்றப்பிரிவு சந்தேக நபரை 3 மாதங்கள் தடுப்பு காவலில் உத்தரவின் கீழ் விசாரித்த பின்னர் இந்த தகவல் வெளிச்சத்துக்கு வரும். 27 வயதான சந்தேக நபர் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கொழும்பு நீதிமன்றத்துக்குள் ஒரு சட்டத்திறனியாக மாறுவிடமிட்டு கனிமுல சஞ்சீவ மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியிருந்தார். கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் 2 இளம் பெண்கள் கைது. கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இன்று அதிகாலை 2 பெண்கள் கைது செய்யப்பட்டிருப்பதுடன் 3 மில்லியன் ரூபாய் மதிப்பிருக்கும் வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகளை சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வந்ததன் அடிப்படையில் இவ்வாறு கைதாகியிருக்கின்றனர். இவர்களில் ஒருவர் புலனறுவை பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய பெண் என்றாம். மற்றையவர் நாரம்பல பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய பெண் ஆவார். இலங்கையர்கள் நாட்டை விட்டு வெளியேறாத சூழல் உருவாகும். வெளியேறியவர்கள் மீண்டும் நாட்டுக்குள் திரும்புவார். இலங்கையின் எதிர்காலம் சிறப்பானதாக அமையும் என்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு அறிவிக்கின்றார். இலங்கையில் நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் 3வது மதிப்பாய்வு நிறைவடைந்ததைத் தொடர்ந்து சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாகக் குழு கலந்து கொண்ட ஊடக சந்திப்பில் விசேட தகவல்களை பகிர்ந்துள்ளனர். எதிர்காலத்தில் இலங்கை மக்கள் நாட்டை விட்டு வெளியேறாத சூழல் உருவாகும் என்றும் கடந்த பொருளாதார நெருக்கடி காலத்தில் இலங்கை விட்டு வெளியேறியவர்கள் மீண்டும் எதிர்காலத்தில் நாட்டுக்கு திரும்புவார்கள். அர்ச்சுனா சாணக்கியன் இருவரையும் சபையை விட்டு வெளியேற்றுவேன் சபாநாயகர். சபை நடவடிக்கை இடையூறு செய்யும் வகையில் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களாக அர்ச்சுனா சாணக்கியன் ஆகியோருக்கு சபாநாயகர் எச்சரிக்கை. 2 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆக்ரோஷமான கருத்துக்கள் பரிமாறிய போது உங்கள் இருவரையும் அவையிலிருந்து வெளியேற்ற நான் கட்டாயப்படுத்துவேன் என்று சபாநாயகர் கூறினார். நாட்டின் ஏனைய பிரதேசங்களைப் போன்று வடக்கு மற்றும் கிழக்கிலும் நீதிக்கு புறம்பான கொலைகள் இடம்பெறுவதாக ஆக்ரோஷமாக தமது கருத்துக்களை முன்வைத்து பாராளுமன்ற உறுப்பினர் குற்றம் சுமத்தியிருந்தார். சபாநாயகர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாரபட்சம் காட்டக்கூடாது என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருந்தார். மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒழுங்கு புள்ளிகள் முன்வைக்க நீங்கள் வாய்ப்புகளை வழங்குகின்றீர்கள். ஆனால் 2 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் வழங்கவில்லை என்றும் பிரேமதாச கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்த சபை தலைவர் விமல் ரத்நாயக்கா இதில் எந்தவித பாரபட்சமும் இல்லை. முக்கியத்துவம் இல்லாத விஷயங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒழுங்கு புள்ளிகளை எழுப்ப அனுமதிக்க முடியாது. 224 பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒன்றன் பின் ஒன்றாக உத்தரவு புள்ளிகளை எழுப்பினால் என்ன நடக்கும்? இதுபோன்ற சூழ்நிலையில் எங்களால் விவாதங்களை நடத்த முடியாது. சாணக்கியன் அவர்கள் 1 நிமிடம் கதைக்க கேட்டபோது கொடுக்க மறுத்திருக்கின்றார் சபாநாயகர். சாணக்கியனுக்காக பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் தமிழர் என்ற அடிப்படையில் சண்டை போட்டிருக்கின்றார் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள். நான் கடந்த 77 நாட்களாக கதைக்க அனுமதிக்க முடியாத போது யாரும் குரல் எழுப்பவில்லை. நான் அப்படி செய்ய போவதில்லை. அது ஒவ்வொருவருடைய வளர்ப்பிலும் இருக்கிறது. சாணக்கியம் என்னை சபையை விட்டு வெளியேற்றுவதாக கூறிய சபாநாயகரை கடைசி 1 நிமிடம் வென்று கதைத்து முடித்திருக்கின்றோம் என்றும் பதிவிட்டிருக்கின்றார் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள். வடக்கு முதல்வரா ஸ்ரீதரன். வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் எண்ணம் தனக்கு துளியளவும் எண்ணம் இல்லை என்றும் இலங்கை தமிழ்ச் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிக்கின்றார். கிளிநொச்சியில் இருக்கும் அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுகின்றீர்களா என்று கேள்வியொன்று இருக்கின்றது. மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக இருந்தால் தேர்தல் திருத்தம் முதலில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனால் தனிநபர் பிரிவினை கூட கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 50% தொகுதி விகிதாசார முறை தென்னிலங்கையிலும் கடும் எதிர்ப்பு இருக்கிறது. நாங்களும் எதிர்ப்போம். இவ்வாறான இழுபறையில் மாகாண சபை தேர்தல் நடந்தால் வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பதற்கு நான் தயாரில்லை. நாங்கள் செய்வது ஒரு தேச விடுதலைக்கான அரசியல். எல்லோருக்கும் தெரியும் இது பதவிகளுக்கு பேரம் பேசுகின்ற காலமில்லை. ஆகவே பதவிகளை முக்கியத்துவப்படுத்தி அரசியல் செய்வதை முதலில் தவிர்த்து கொள்ள வேண்டாம். அவருக்கு என் பதவி கொடுக்கலாம், இவருக்கு என்ன பதவி கொடுக்கலாம், இவருக்கு என்ன பதவி பெறலாம் என்ற நிலைமையை மாற்ற வேண்டாம்.
தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிட்டார் ஜீவன் தொண்டமான். ஹட்டன் செனன் தோட்டத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிட்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய உதவிகளையும் மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்திருக்கிறார். ஹட்டன் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட செனன் KM தோட்டப் பிரிவில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 12 லயன் அறைகள் தீக்கிரையாகின. இதனால் 26 குடும்பங்களைச் சேர்ந்த 106 பேர் வரை நிர்கதியாக நிற்கின்றனர். வீட்டுக்குள் இருந்த அனைத்து உடைமைகளும் தீக்கிரையாகிவிட்டன. ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானங்களை இலங்கை நிராகரித்துள்ளது. மனித உரிமைகள் பேரவையின் 58வது அமர்வில் ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகளுக்கான இலங்கை நிரந்தர பிரதிநிதி அருணாதிலக அரசியலமைப்பு கட்டமைப்புகள் நம்பகமான சுயாதீனமான உள்நாட்டு செயல்முறைகள் மூலம் மனித உரிமைகள் சவால்களை எதிர்கொள்வதற்கான இலங்கையின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தினார். சுதந்திரமான, நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல் நடத்துதல், அதன் பின்னர் நமது பல தசாப்தகால ஜனநாயக நடைமுறைக்கு ஏற்ப கண்ணியமான மாற்றம் என்ற மாதிரியான வடிவின் அடிப்படையில் கடந்த ஆண்டு செப்டம்பரில் இலங்கையின் 9வது நிறைவேற்று தலைவராக அனுருகுமார் திசாநாயக்கா பதவியேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு நவம்பரில் புதிய நாடாளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்கின்றார். இலங்கை மனித உரிமைகள் கவுன்சில் வழக்கமான மனித உரிமைகள் கருவிகளுடன் ஒத்துழைப்பு, ஆக்கப்பூர்வமான உரையாடலின் உணர்வு, அதன் ஆக்கப்பூர்வமான ஈடுபாட்டை தொடரும் என்றும் இது சமீபத்தில் இலங்கை எங்கள் 9வது கால வரையறை என்றும் அறிக்கை மதிப்பாய்வு கூறுகின்றது. அனைத்து மனித உரிமைகளையும் மேம்படுத்தல், பாதுகாப்பதோடு அமைதி, செழிப்பு, நிலைத்தன்மை அடைவதில் பலதரப்பு ஒத்துழைப்புக்கான தனது உறுதிப்பாட்டை இலங்கை மீண்டும் வலியுறுத்தி நிற்கின்றது. பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு மாற்றீடு செய்வது தொடர்பில் அரசாங்கத்தின் திட்டத்தை இணை அனுசரணை நாடுகள் வரவேற்றுள்ளன. நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்ட மக்களின் ஆதரவை பெற்றதாக சர்வதேச தராதரத்தினை பூர்த்தி செய்வதற்காக காணப்பட வேண்டும். இலங்கை அரசாங்கம் முன்னெடுக்கும் முழுமையான நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்ட மக்களின் ஆதரவை பெற்றதாக கடந்த கால பரிந்துரைகளின் மேல் கட்டியெழுப்பப்பட்ட சர்வதேச தராதரத்தின் பூர்த்தி செய்வதாக காணப்பட வேண்டும். பிரிட்டன், வட அயர்லாந்து, கனடா ஆகிய நாடுகள் தமது அறிக்கையில் சொல்லியிருக்கின்றன. இலங்கையில் கடந்த வருட தேர்தல் அமைதியான முறையில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்றது. பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு மாற்றீடு செய்வது குறித்த நோக்கத்தை அரசாங்கம் வெளியிட்டுள்ளதை நாங்கள் கருத்தில் கொள்கின்றோம். புதிய சட்டம் சர்வதேச தராதரங்களுக்கு ஏற்ற விதத்தில் காணப்பட வேண்டும். பயங்கரவாத தடைச்சட்டங்கள் தடுத்து வைக்கப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்படுகின்றது. காணாமல் போனோர் இழப்பீடுகள் தொடர்பாக உள்நாட்டு அமைப்புகளின் பணிகள் மீண்டும் ஊக்குவிக்கப்பட வேண்டும். ஊழல் ஒழிப்பு, மனித உரிமை விவகாரங்களில் முன்னேற்றத்தை காண வேண்டும் என்றும் அறிகூவல் வழங்கப்படுகின்றது. வலிசக்தி அமைச்சு நாட்டு மக்களுடைய நிலைமைகளை உணர்ந்து செயற்பட வேண்டும் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் ஹிஸ்புல்லா. அரசியல்வாதிகளை பாடசாலை விழாக்களுக்கு அழைப்பதில்லை என்று பிரதமரும் கல்வி அமைச்சரும் கூறியிருக்கின்றார். புகைப்படங்களை பார்க்கும்போது இல்ல விளையாட்டு போட்டிக்கு அதே GVP அரசரின் அமைச்சர் போயிருக்கின்றார். இதுதான்